ஹாய்! ஆத்யா குட்டி பர்த்டேக்கு நாங்க கேக் கட் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? புது சைக்கிள் வந்ததும் கீழ ஜாலியா ஓட்டுறதுக்கு கிளம்பிட்டான். சரி அவன் வரத்துக்குள்ள நம்ம கேக் கட் பண்ணதுக்கு கொஞ்சம் பலூன்ஸ்லாம் ஊதி ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு செட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கொஞ்சம் நெஞ்ச பலூன் இருந்தது. அதையும் ஊதி அழகா கொஞ்சம் செட் பண்ணிட்டு கேக்கும் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். உள்ள வரும்போது சர்ப்ரைஸ் அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு, அதே மாரி சர்ப்ரைஸும் ஆனா, கேக் கட் பண்ணிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கிவ் அவே வின்னர்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்க்ரீன்ல 2 பேர நான் இப்போ போடுறேன். அவங்க 2 பேர் தான் இந்த கிவ் அவேவோட வின்னர்ஸ். ஸோ உங்க 2 பேருக்குமே நான் பர்சனலா மெசேஜ் அனுப்பிச்சு உங்க அட்ரஸ் நான் வாங்கிக்கிறேன். ஸோ 2 பேருக்குமே கங்ராச்சுலேஷன்ஸ். ஹேப்பியா இருப்பீங்க. வின் பண்ணாதவங்க கவலையே படாதீங்க. 10 பேருக்கு நம்மளோட ஹெல்த் மிக்ஸும், அதுக்கப்புறம் சப்பாத்தி மிக்ஸும் YouTubeல 5 பேருக்கு, Instagramல 5 பேருக்குன்னு 5, 5 பேருக்கு நான் குடுக்க போறேன். ஸோ அதில யார் வின்னர் ஆகப்போறீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் என்ன ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயம் ஏதாவது இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவே தான். இந்த வாட்டி கிவ் அவேல வின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வரியே பண்ணாதீங்க. நம்ம போக போக நெறைய கிவ் அவேஸ் குடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். நீங்க கண்டிப்பா என்ன வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிவ் அவேஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாவே தெரிய வரும். நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பவாவது ஒரு தடவ நீங்க வின் பண்ணலாம்ல. ஸோ ஹோப் மட்டும் விட்றாதீங்க. இந்த மாதிரி கிவ் அவேஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பவுமே ஆத்யாவோட பர்த்டேவ நாங்க வந்து எங்கேயாவது வெளிய போய் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படின்னா, அவனோட பர்த்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காசு சேர்த்து வச்சு, ஸோ அவன் பர்த்டேக்கு எங்கேயாவது வெளில கூட்டு போவோம். இந்த தடவ எங்கேயுமே முடியல. ஏன்னா, அவனுக்கு எக்ஸாமு அது மாரி ஸ்டார்ட் ஆனதுனால எங்கேயுமே போல. ஸோ இந்த வாட்டி அவன் வந்து சைக்கிள் தான் ரொம்ப மும்முரமா கேட்டுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லி, அவங்க டாடி சைக்கிள வாங்கி குடுத்துட்டாங்க. அதிலயே அவன் செம்ம ஹாப்பி ஆயிட்டான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாரி இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.